நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பாத்தில் நான் சிம்பிளாக என்ன தளிகை பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாக பண்ணுற மாதிரி சாம்பார் ரசம்னு எதுவும் பண்ணாமல் வெறும் ஒரு தயிர் பச்சடி அண்ட் தொகையல் பண்ணி இன்றைக்கி சமையலை நான் முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப கம்மியான டைம் தேவைப்பட்டது. ஹார்ட்லி 20 மினிட்ஸில் நான் மொத்த சமையலும் முடிச்சிட்டேன். அண்ட் எனக்கு பாத்திரமும் நிறையா சேரலை, நிறையா விழலை, உட்காந்து தேய்ச்சின்னு உட்காந்துருக்கணுங்கிற இது சுச்சுவேஷன் வரல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னைக்காவது நீங்களும் ரொம்ப லேசியாக இருந்தேனாலோ இல்லை உங்களால் பண்ண முடியல உடம்பு முடியல அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுற மாதிரியான ரெசிபீஸ் எல்லாம் இதில் நான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல்லிக்காய் தயிர் பச்சடிக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சொட்டு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். அந்த எண்ணெயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 2 கருவேப்பிலை வாசனைக்கு, ஒரு அரை இன்ச்சு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து இப்போ வந்து நன்னா வறுத்துட்டுருக்கேன். அந்த உளுத்தம்பருப்பு வந்து நன்னா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகணும். ஸோ எல்லா சைட்ஸுமே இது வந்து நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகணும். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போது இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துண்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துண்டு பச்சை மிளகாயை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்டெப் பண்ணுறதால 2 யூசஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை மிளகாய் அந்த இன்னும் வர அந்த காரம் இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சம் அடங்கும். அண்ட் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் நார்மலாக பச்சை மிளகாயை போட்டு அரைக்கிறதுக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி அரைக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. டேஸ்ட் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்ல என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் டேஸ்ட்டை. 2வது கொஞ்சம் வயிற்றுக்கும் மிதமாக இருக்கும். பச்சை மிளகாயை அரைச்சி சாப்பிட்றத விட கொஞ்சம் வதக்கி அரைச்சி சாப்பிட்டா அது கொஞ்சம் எவ்வளவோ தேவலாம். லைக் ஒரு மாதிரி வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது, கொஞ்சம் மிதமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பச்சை மிளகாயும் வதக்கி அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருங்கோ. ஸோ பார்த்தேன்னா இதெல்லாம் நல்லா ஆறட்டும். இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் நான் வந்து மறந்துட்டேன். என்னென்னா பெருங்காயம். அது வந்து ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ போட்டுடுறேன். ஒரு சொட்டு எண்ணெயில் ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை போட்டு பொரித்து எடுத்துட்டுலாம். ஸோ இப்போ அவ்வளோதான். நெல்லிக்காய் தயிர் பச்சடிக்கு இவ்வளோ தான் தேவை நமக்கு. உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பெருங்காயம், மிளகா, 2 கருவேப்பிலை. இப்போது இதோட நம்ம வந்து 2 நெல்லிக்காய். இதை வந்து நீங்கள் சும்மா அப்படியே சாப் பண்ணி போட்டுடலாம். இதை வேக வைக்கவோ வறுக்கவோலாம் எதுவும் வேண்டாம், அப்படியே சாப் பண்ணி போட்டால் ஆயிடுத்து. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வந்து தொகையலுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதே சேம் ப்ரொசீஜர் தான். உளுத்தம்பருப்பு நன்னா வறுபடணும், நன்னா கோல்டன் ப்ரௌனாகவே நன்னா வறுபடணும். ஸோ நல்லா ஆனால் பார்த்து தீச்சிடாதீங்க, அப்புறம் டேஸ்ட்டு கெட்டு போயிடும். ஸோ நல்லா பொறுமையாக பக்கத்துலேயே இருந்து கை விடாமல் வறுத்துட்டே இருங்கோ. அண்ட் நான் இங்கே வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டுருக்கேன். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்குது, அதனால் 6 சேர்த்துட்டுருக்கேன். பெருசாக இருந்தால் 3 4 போகும். ஸோ பார்த்தீங்கன்னா நன்னா வறுத்து எடுத்துட்டுலாம். ஸோ இப்போ வறுத்ததெல்லாம் தனியாக வச்சுட்டேன். அடுப்பையும் அணைச்சிட்டேன் நான். அடுப்பு அணைச்சதுக்கப்புறமா இதே கரண்டியில் சும்மா சூடாக இருக்கு இல்லையா, அந்த கரண்டிலேயே நான் வந்து இந்த கருவேப்பிலை ஒரு ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் கருவேப்பிலை எடுத்து சும்மா போட்டு வச்சுட்டேன். அடுப்பு ஆனில் இல்லை, ஆஃபில் தான் இருக்குது. ஆனால் அந்த கரண்டி மட்டும் சூடாக இருக்குது. ஸோ அதில் நான் சும்மா அப்படியே போட்டு வச்சுட்டேன், அவ்வளோதான். அது ஒரு 5 மினிட்ஸ் இந்த கரண்டி சூடு ஆறுற வரைக்கும் அது அதுலேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தொகையலுக்கு தேவையான எல்லாத்தையுமே கூட நம்ம வந்து வறுத்து எடுத்துட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் அரைக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஒன்றா. தேங்காய் நான் ஆல்ரெடி துருவி எடுத்து வச்சுட்டுருந்தேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டைம் சேவர். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் நான் வந்து இந்த 2 நெல்லிக்காயை அந்த உள்ளே இருக்கிற அந்த சீடை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டுருக்கேன். அப்புறம் நம்ம தயிர் பச்சடிக்கு என்னெல்லாம் வந்து வறுத்தோமோ அந்த வறுத்த பொருள் எல்லாம் சேர்த்துட்டுருக்கேன். முதல்ல வந்து தண்ணியே விடாமல் ரஃப்பாக அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கோ, தண்ணியே விடாமல் நான் வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போது இதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து உப்பு, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சோண்டு ஜலம் தெளித்து அரைங்கோ போகிறோம். லைக் ரொம்ப அப்படியே தண்ணி தெளிச்சிட வேண்டாம், தெளித்து அரைங்கோ. அதுக்கப்புறமா நான் கடைசி ஸ்டெப்பில் பார்த்தேன்னா நான் வந்து இதுலேயே வந்து தயிரையும் சேர்த்துடுறேன். ஆக்சுவலி சில பேர் என்ன பண்ணுவா, இது கடைசியாக தயிரை வந்து கலந்து வைப்பா. அது என்ன ஆகும், தயிர் தனியாக அந்த பச்சடிக்கு அரைச்ச பொருள்லாம் தனியான்ற மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஸோ எனக்கு அது பிடிக்காது. எனக்கு கொஞ்சம் இந்த ஹோமோஜீனியஸாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா தயிரையும் 1 கப் தயிரையும் போட்டு இதில் அப்படியே அரைச்சி எடுத்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான தயிர் பச்சடி ரெடி ஆகிடுது. இதுக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா கொஞ்சோண்டு எண்ணெயில் கடுகு மட்டும்
தாளித்து கொட்டுங்கோ, அவ்வளோதான் போகிறோம். ஏன்னா நம்ம பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஆல்ரெடி அரைச்சிருக்கோம், அதனால் திருப்பி வேறு எதுவும் போட தேவையில்லை. தாளிக்கும் போது வெறும் கடுகு தாளித்தா போகிறோம். நம்மளோட சூப்பரான நெல்லிக்காய் தயிர் பச்சடி ரெடி. இது பாருங்கள் எவ்வளோ குயிக்காக எடுத்து அண்ட் அட் த சேம் டைம் இட் இஸ் வெரி 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 ஹெல்தி. ஸோ குயிக்காக ஆயிடுத்துங்கிறதுக்காக இட் இஸ் நாட் ஹெல்தின்னு இல்லை, இட் இஸ் சூப்பர் ஹெல்தி. அதே மாதிரி இந்த கருவேப்பிலை தொகையிலும் எக்ஸலண்ட்டாக வந்திருந்தது. லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு வந்து தேங்காய் தொகையல் ரொம்ப பிடிக்கும். ஸோ சும்மா ஏன் தேங்காய் தொகையல் பண்ணுவானே, அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டால் கொஞ்சமாவது நல்லதாகுமேன்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ பாருங்க, நான் கருவேப்பிலை தொகையலுக்கு வறுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அதெல்லாம் இந்த மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ரவுண்ட் சுற்றி எடுத்துன்னு வந்துட்டேன். தண்ணி சேர்க்கல அப்போது. இப்போ ரெண்டாவதாக நான் வந்து அதோட கொஞ்சோண்டு புளி, உப்பு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு ஜலம் தெளித்து அரைச்சி எடுக்க போகிறேன். அண்ட் தொகையல் ஆல்சோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஜலம் சேர்த்துட வேண்டாம், அப்படி சட்னி மாதிரி தண்ணியை ஆக்கிட வேண்டாம், கொஞ்சம் அது திக்காகவே இருக்கட்டும், அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ லேசாக அந்த மாதிரி ஜலம் தெளித்து அரைச்சா போகிறோம், கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். ஸோ பாருங்க, இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துவிடுறேன். நான் இன்னொரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எக்ஸலண்ட்டான நம்மளுடைய கருவேப்பிலை தொகையல் ரெடி. இதுக்கும் அதே தாளிப்பு தான், வெறும் எண்ணெயும் கடுகும் தாளிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா எக்ஸலண்ட்டாகுது. நீங்கள் கண்டிப்பாக பச்சடி வந்து உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சது தான், பட் இந்த கருவேப்பிலை தொகையல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா வந்தது ஆக்சுவலி. ஸோ பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்செடுத்து. இன்றைக்கி வெறும் தொகையல், தயிர் பச்சடி அண்ட் சாதம் பெருமாள் கம்ஷையாக எடுத்து இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ஆற்றுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.